ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ நியூ இயர் பிறந்துருச்சு. நிறைய பேர் நிறைய கனவுகளோட புது வருஷத்தை வரவேற்றிருந்திருப்போம். நிறைய நினைக்கிறது உண்டு, இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சில டைம் அது கனவாகவே போயிட்டுருக்கும். இந்த வருஷம் அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே எல்லா விதமான நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த விளாக் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறது அதை பற்றி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நேரம் நமக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணிகிட்டே இருக்கும். நம்ம யார்ட்டையாவது பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது சரி. ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாத்துட்டையும் சொல்லிட முடியாது இல்லையா? அந்த டைம்லாம் நம்ம கோயிலில் தான் போய் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி தான் இந்த புத்தாண்டு அன்னைக்கு எது நினச்சாலுமே நல்லதாக நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்த இடம் கோவில் தான். நைட்டே மாவு கூற வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா கல்லில் போட்டு விட்டாச்சு. வீட்டில் மாவு இல்லை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா காலையிலேயும் நைட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி உளுந்து பொட்டு உளுந்து பாதி வெள்ளை உளுந்து பாதி போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். பொட்டோட உளுந்து போட்டு நம்ம ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நார்மலாக நம்ம டெய்லி சாப்பிட்ற இட்லி காட்டிலும் இப்படி பொட்டோடு போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பசி சீக்கிரம் பசி எடுக்காத மாதிரியும் இருக்கும். டயட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதோடு இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ புளியோதரை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கோவிலுக்கு பிரசாதமாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கூர் கோவிலில் மார்கழி பூஜை நடந்துகிட்ருக்குது. அதுக்கு ஒரு நாளும் ஒரு வீட்டிலேருந்து பூஜை கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால் புளியோதரை மட்டும் நம்ம செஞ்சு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு, மற்றபடி சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், அபிஷேகமாக இருக்கட்டும் எல்லாமே பூசாரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. நல்லெண்ணெயில் கடுகு கருப்பெலாம் தாளிச்சிட்டு பூண்டு தட்டி போட்டாச்சு. சூடான நல்லெண்ணெயில் பூண்டு தட்டி போட்டோம் அப்படின்னா அது கட் பண்ணி போகிறத காட்டிலும் தட்டி போட்டோம் அப்படின்னா அது வதங்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். சும்மா புளி தாளிச்சாவே பார்த்திங்கன்னா வீடே மணக்கும். இன்றைக்கி சாமிக்கு பிரசாதமாக பண்ணுறேன் அப்படிங்கும்போது கேட்கவே வேண்டாம். அது நான் சாமி கும்பிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சு சாமி கும்பிட்டு தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். அந்த சாம்பிராணி வாசமாக இருக்கட்டும், அப்புறம் நல்லெண்ணெயில் பூண்டு வதங்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நம்ம பொடியெல்லாம் வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா அதோட வாசமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு மாதிரி தெய்வீக மனமாகவே இருந்துச்சு கிச்சன் ஃபுல்லுமே இன்றைக்கி. அவ்வளோதான், புளி நல்லா சுண்டி ரெடி ஆயிடுச்சு. இதில் சோறை போட்டு கிளறி எடுத்துட வேண்டிதான். நான் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக உப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்கிறேன். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அதே சமயம் உப்பு போட்டு வறுக்கும்போது அந்த கடலைப்பருப்பில் லேசாக உப்பும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்டாக எப்போ புளியோதரை செஞ்சோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி லாஸ்ட்டாக கடலைப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளி தாளித்து விட்ட பாத்திரமே பார்த்திங்கன்னா அகலமான பாத்திரமாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால அதுலேயே சோறு போட்டு கிளறிக்க போகிறேன். அதுலேருந்து புளியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு தேவைக்களவு மட்டும் புளி போட்டு கிளறிக்கலாம். சோறு குழஞ்சிராமல் இருக்கிறதுக்காக, அந்த சோறு உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக லேசாக நல்லெண்ணெய் மேலே விட்டு அதிலே பச்சை கருவேப்பிலையும் போட்டு இப்படி கிளறிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாசம் கொடுக்கும் கிளறவே. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் போட்டு கிளறியாச்சு. அதில் கொண்டு வர மாதிரியான ஒரு பாத்திரத்தில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். அந்த பாத்திரம் ஈரமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாட்டோட வாசம் அப்படியே இருக்கும். புளியோதரை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டு, எங்கள் அண்ணன், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே, அப்பத்தா அப்பாரு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எங்கள் பொண்ணுகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். இவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் புளியோதரைன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. மற்றபடி எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை புளியை கரைச்சி வச்சா கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ரசம் வச்சாலும் சரி, தக்காளி சாதம் வச்சாலும் சரி, அதில் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி தான் நான் போட்டு வைப்பேன். பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிற கிளம்பியாச்சு. நான் அடுப்படி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிங்கிறனால கர்ணிதா வாசை கூட்டி தொளிச்சு கோலமெல்லாம் போட்டிருந்தா. நான் போடுற கோலத்தை விடவே கர்ணிதா அழகாக போட்டிருந்தா, பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம குட்டி பாப்பாவும் அவங்க அப்பாவும் முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டாங்க. பக்கத்தில் தான் கோவில் அப்படிங்கிறனால அவங்க முன்னாடியே வந்திருந்தாங்க. நாங்கள் பரப்பிட்டு வந்துட்டுருக்குறோம். பாப்பா எங்கே வந்தாலுமே பார்த்திங்கன்னா அவள் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியும் தெரியல, ஒரு குட்டி நாய்க்குட்டி அங்கே இருந்துச்சு. நாய்க்குட்டிக்குனாவே ஏன் இவ்வளோ ஆசைனே தெரியல அவளுக்கு. எங்கன்னு இருந்தாலுமே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு தான் போவாள். அந்த மாதிரி தான் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரசாதம் வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். காலையில் நேரமே கிளம்பி கோவிலுக்கு போய் பூஜையில் கலந்துக்கிட்டனாலையா என்னன்னு தெரில, மனசு ரொம்ப லேசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு.
பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காலையில் நேரமே எழுந்திரிச்சனாலே என்னென்னு தெரியல, போக போகவே பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இடையில நிறுத்தி சூடாக டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. அதுவும் பாப்பாங்களோடலாம் போகிறோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல வந்து ஒரு 2.5 3 மணி நேரம் கிட்ட ஆயிரும். ஏன்னா காரில் ஏறி உக்காந்தோடனே பார்த்திங்கன்னா பசிக்குதும்பாங்க, தண்ணி குடிக்கணும்பாங்க, அந்த மாதிரி தான் நிறுத்தி நிறுத்தி போக வேண்டியதாக இருக்கும். இடையிலே பார்த்திங்கன்னா பசி எடுத்துருச்சுன்ட்டாங்க. இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்தே அந்த புளியோதரை கொண்டு வந்துருந்தேன் அப்படிங்கிறனால அதைத்தான் சாப்பிட வச்சோம். கடிச்சிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தோம். கடையில் வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி இருந்துச்சு, அதை வாங்கியாச்சு. அந்த பஜ்ஜி போண்டாவிலே பாப்பா வந்து ஒரு க்ரியேட்டிவாக என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து சாண்ட்விச் மாதிரி உள்ளே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி எப்படியோ வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன், சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஆள்லாம் இல்லை. எப்போவாவது மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா கோயிலில் போய் ஒரு தீபத்தை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வருவேன், அவ்வளோதான். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து டெய்லியும் கோயிலுக்கு போகிறது, அதுவும் காலையிலையும் போய் சாயந்தரம் போய் தீபம் போட்டால் தான் வந்து அக்காவுக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்கும். இப்போ வரைக்குமே அப்படி தான். எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலுமே கூப்பிட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு வந்து நிறையா சொல்கிறதுண்டு. அது வந்து ஒரு சில நேரம் வந்து நான் பண்ணுவேன், அப்புறம் சில நேரம் வந்து அப்படியே விட்டுறது. ஆனால் இந்த 2025லையாவது வந்து நம்ம மனசுக்கு எது நிம்மதி கொடுக்குதோ, நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நமக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது. நம்ம வந்து எத்தனை தடவை வந்து முயற்சி பண்ணியிருப்பேன்னே தெரியாது. முயற்சி பண்ணுவேன், கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து அப்படியே அது எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னே தெரியாது, அப்படி நின்றோம். இந்த மாதம் ஒரு 2 கிலோவாவது வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் லாஸ்ட்டில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ ஜாஸ்தி தான் இருக்கும். நம்ம வந்து முயற்சி பண்ணாமலாம் இல்லை, அதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு கண்டிப்பாக வெயிட் குறையும். அதை வந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படிங்கிறனால தான் வந்து வெயிட் வந்து கூடுறது குறையிறது அப்படியே இருக்குது. இப்போ வெயிட் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னாவே வந்து அன்ஹெல்த்தியாக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கே தெரியும். இப்போ உட்காந்தா எந்திரிக்க முடியாது, அப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்தாவே மூச்சு வாங்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து நம்மளை நாமவே கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். கோவிலுக்கு பக்கத்தில் வந்து கிளி ஜோசியம் பார்க்குறவர் ஒருத்தர் இருந்தார். அதை பார்த்தோன்னே பாப்பா வந்து நானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு உக்காந்துட்டா. அவளுக்கு இந்த கிளி ஜோசியம் பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த குட்டியாக கிளி வந்து கீக்கின்னு கத்திட்டு இருந்துச்சா, உடனே போய் உக்காந்துட்டா. நேற்று கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போ போகும்போது கூட கிளி ஜோசியம் பார்க்குறவர் இருந்தார். சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். அப்போவே அவளுக்கு வந்து ஏமாற்றமாக இருந்துச்சு. சரி நீ அடுத்த டைம் எங்கே பார்த்தாலுமே நம்ம பார்க்கலாம் ஜாமின்னு சொல்லி வச்சுருந்தேன். கரெக்டாக அன்றைக்கி கோயிலுக்கு வரும்போது இங்கே இருந்தார். பாப்பா விடுவாளா உட்காந்து வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தா. நமக்குமே வந்து கிளி ஜோசியம் பார்க்குறது அப்படின்னா அந்த கிளி வந்து எந்த சீட்டு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம்ல, அது ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் பாப்பாவுக்கும். எப்போ கோவிலுக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா வரும்போது வந்து இந்த ஆவாரம்பூவாக இருக்கட்டும், அப்புறம் அரப்பு தலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒடிச்சிட்டு வருவோம். அங்கே வந்து ரோட் சைடில் வந்து நிறையா இருக்கும், ஒடிச்சிட்டு வர்றது வழக்கம். போன டைம் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அரப்பு மரமே வந்து நல்லா காஞ்சிருந்துச்சு. மழையே இல்லாமல் இலதலையும் வந்து காஞ்சி கிடந்துச்சு. அதனால் எதுவுமே ஒடிச்சிட்டு வரல. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குது. எல்லாமே பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட இந்த ஆவாரம்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஒடிச்சிட்டு வந்துடுங்க. இது வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம ஹர்னிதாவுக்கு வந்து முகத்தில் வந்து பிம்பிளாக வந்து ஒரு மாதிரி தழும்பு தழும்பாக இருக்குது. அதுக்கு வந்து நலுங்கு பொடி செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொடி தீர்ந்த முன்னாடி பார்த்திங்கன்னா திரும்பவுமே வந்து லேசாக பிம்பிள் வர்ற மாதிரி இருக்குது. பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவளுக்கு மட்டுமாவது ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரோட்டில் 2 சைடுமே இருந்துச்சு. ஆனால் புதருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்பப்போ கார் நிறுத்தி நிறுத்தி எடுக்க வேண்டாம், வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பூவே போதும்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் காருக்குள்ளேயே உட்காந்து வந்ததுனால காலெல்லாம் சூக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி பாப்பாவெல்லாம் ஏதாவது சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அமுசுறுப்பில் நிறுத்தியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.